உக்ரைனோட ரொம்ப ஒரு எலைட்டான பிரிகேடா சொல்லக்கூடிய 155th மெக்கானிஸ்டு பிரிகேட் பிரான்ஸில் போயிட்டு ஒரு 3 மாதம் ஏறத்தாழ ஒரு 100 நாட்களுக்கும் அதிகமாக ரொம்பவே அதிகப்படியான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு குறிப்பாக இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கலாம் அந்த யுத்தம் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவே நாட்டோவோட ஸ்டாண்டர்டில் உருவாக்கப்பட்ட அந்த எலைட்டான வீரர்கள் ஒரே நாளில் எங்களுக்கு இந்த யுத்த களமே வேணாம், நாங்கள் இந்த யுத்த களங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறோன்னு சொல்லாமல் கொல்லாமல் 1000 நபர்கள் காணாமல் போயிருக்காங்க. இதை 1000 நபர்கள் காணாமல் போயிருக்காங்கன்றத 2 விஷயத்தில் நம்மளால எடுத்துக்க முடியும். ஒன்று அவங்க அந்த யுத்த களத்தை விட்டு ஒன்று ரஷ்யா கிட்ட சரணடைகிறது, இல்லை ரஷ்ய வீரர்களால் கொல்லப்படுறதுன்னு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருக்கணும். அப்படி இல்லையா உக்ரைனுக்காக நாங்கள் சண்டை போட விரும்பல, இந்த ஒரு பிரச்சனையில் உக்ரைன் ராணுவத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு போதுமான உதவிகள் கிடைக்கலன்னு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய அந்த போக்ரோவ்ஸ்க் பேட்டில் இப்போ இந்த பிரிகேடை சேர்ந்த நபர்கள் ஒட்டுமொத்தமாக கலைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த பிரிகேடுக்கு என்ன ஆச்சுன்றதே ஒரு தெரியாத தகவலாக இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தான் பொக்கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைன் அண்ட் எலைட் நாட்டோ ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், இந்த ஒரு டாப்பிக்கை எடுத்தோம் இல்லைனா இதை பற்றி பேசணும்னா நமக்கு நிறைய விஷயங்களானது இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2022 தொடங்குச்சுல்ல, அப்படி தொடங்கினதுலேருந்து முதல் முறையாக நாட்டோ தரத்தில் நாட்டோ நாட்டில் வச்சு உருவாக்கப்பட்ட வீரர்கள் இல்லை பயிற்சி கொடுக்கப்பட்ட வீரர்கள்னு 47th மெக்கானிஸ்டு பிரிகேட். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பரிச்சயமான ஒரு பேராக இருக்கு. ஏன்னா அது மாதிரி ஒரு பிரிகேட்ல ஒரு 2000 to 2500 வீரர்கள் வரைக்கும் இருப்பாங்க. இந்த மாதிரி வீரர்களை நேரடியாக நாட்டோ நாட்டுக்கு கூட்டு போயிட்டு இப்போ நாட்டோட ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ள அதிகமாக புழங்கிட்டு இருக்கு. அந்த ஆயுதங்களுக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், இதை போர்க்காலத்தில் எப்படி பயன்படுத்தணும், இந்த 2500 பேரை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க உக்ரைனுக்குள்ள போயிட்டு அவங்க எத்தனை வீரர்களை ட்ரெயின் பண்றாங்கன்னு இது கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலை, உண்மையிலேயே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கில் அதோட சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நாட்டோ தரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இவங்க உக்ரைனுக்கு வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தோன்னா மேஜராக 3 பிரிகேட் இந்த மாதிரி நாட்டோவில் குறிப்பாக பிரான்ஸ் ஜெர்மனியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு உக்ரைனுக்கு இது வரைக்கும் வந்திருக்காங்க. 47th மெக்கானிஸ்டு பிரிகேட், 75th மெக்கானிஸ்டு பிரிகேட், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க தான் இந்த 155th மெக்கானிஸ்டு பிரிகேட். இந்த பிரிகேட்னு சொல்கிற யாருக்கே இப்படின்னா என்ன இல்லை, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் என்ன? ஏன்னா திடீர்னு பார்த்தோன்னா கம்பெனின்னு சொல்கிறாங்க, பெட்டாலியன்னு சொல்கிறாங்க, பிரிகேடுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்மியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்குவாடு இதுதான் இருக்கிறதுலே பேசிக்கான லெவல்னு சொல்லலாம். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 6 to 10 நபர்கள் சேர்ந்தது ஒரு ஸ்குவாடுன்னு சொல்லப்படும். 10 to 40 வீரர்கள், அதாவது 4 ஸ்குவாடு மொத்தமாக சேர்ந்தது பிளட்டூன்னு சொல்லப்படும். மொத்தமாக 3 to 4 பிளட்டூன், அதாவது மொத்தமாக ஒரு 200 வீரர்கள் வரைக்கும் சேர்ந்தது ஒரு கம்பெனின்னு சொல்லப்படும். ஸோ 3 to 5 கம்பெனி சேர்ந்தது தான் ஒரு பெட்டாலியன். இதில் 1000 நபர்கள் வரைக்கும் இருப்பாங்க. மேக்சிமம் 3 பெட்டாலியன் வரைக்கும் சேர்ந்து தான் ஒரு பிரிகேட். ஸோ இதோட கணக்கை பார்த்த வரைக்கும் 2000 to 3000 சோல்ஜருக்குள்ளே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட பேசிக் கமாண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2500 வீரர்கள் வரைக்கும் இப்போ உக்ரைனுக்காக பிரான்ஸில் ட்ரைனிங் முடிக்கப்பட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்களோட அந்த ட்ரைனிங் கிளிப்ஸ் இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகள் பார்த்தோன்னா எதுவும் மோஸ்ட்டாக வெளியில் தெரியாது, ரொம்பவே சீக்ரெட்டாக கொடுப்பாங்க. மெயினாக இந்த மெக்கானிஸ்ட் பிரிகேடுக்கு எதெல்லாம் ஆக்சஸ் இருக்கும், ஏன்னா இன்ஃபேண்ட்ரி பிரிகேட் இங்கே தனியாக ஒன்று இருக்குது. அவங்களுக்கு டேங்க்குக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷனில் அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட பணி மெயினாக இன்ஃபேண்ட்ரி சம்மந்தப்பட்டதும் ஊண்டட் சோல்ஜர்ஸை திரும்ப கொண்டு வரதும் ரொட்டேஷன் பேசிஸில் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த மெக்கானிஸ்ட் பிரிகேடை பொறுத்த வரைக்கும் அதுவும் நாட்டோவால் உருவாக்கக்கூடிய இந்த தரமுள்ள வீரர்கள்ன்றதுனால எலைட்டான ஆர்ம்ஸ் இருக்குல்ல, அது M1 ஆப்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை லெப்பர்டாக இருக்கட்டும், சேலஞ்சர், இன்னும் நிறைய ஹவிட்சர், சீசர் ஹவிட்சர்ஸ், இது எல்லாமே அது எல்லாத்தையும் இவங்களுக்கான ஆக்சஸில் கொடுப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 31 லெப்பர்ட் பேரங்கி இந்த ஒரு மெக்கானிஸ்ட் பிரிகேடோட கண்ட்ரோலுக்கு கீழே மட்டும் இருக்கு. இந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட வீரர்கள் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போக்ரோவ்ஸ்க் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. நேற்று வீடியோவில் இல்லை அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போக்ரோவ்ஸ்க் பார்த்த அப்டேட்டில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். உக்ரைனோட பங்கர்ஸ் எல்லாம் அவங்க அந்த இடத்துல காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவங்களுக்கு ரெடி பண்ண அந்த கப் ஆஃப் காஃபி, அந்த காஃபியோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடி ரஷ்யா அந்த இடத்த கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப்ன்றது அந்த இடத்துல தவிர்க்கப்பட்டிருக்கு. இது உக்ரைனுக்கு பெரிய பின்னடைவாக மாறிட்டு இருக்குன்னு இப்போதான் அதை பற்றின செய்தி வந்திருக்கு. அந்த கேப்சர் பண்ணப்பட்ட பங்கர் ஒன்று இருந்துச்சுல, அது இந்த 155th மெக்கானிஸ்ட் பிரிகேடோட அந்த ஒரு பங்கர் தான். சரி, இப்போ என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப எலைட்டான ஒரு யூனிட்டா இருக்காங்க, அதுவும் நாட்டோ ஸ்டாண்டர்ட்ல தயார் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அந்த இடத்த விட்டு பின்வாங்கினாங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி எனக்கும் தான் இருக்கு. அதுக்கான காரணங்கள் நான் ஒன்னொன்னா சொல்றேன்.
உண்மையிலே வந்து நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் ரஷ்யாவோட சப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, இல்லை உக்ரைனோட சப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியெல்லாம் பேட்டில் ஃப்ரண்டில் நடந்துட்டு இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கான்றது இப்போ தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும். மெயினாக இதில் 4 காரணங்களுக்காக இந்த வீரர்கள் இந்த பகுதியை விட்டு பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து உக்ரைனோட வேர்ஷனே, இதில் வந்து நிறைய உக்ரைனோட ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அவங்களோட ஜேர்னலிசம் மூலியமா இப்போ நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்படி பேசினதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்குதுன்றதே தெரியுது. மெயினாக உக்ரைனோட கமாண்ட் யூனிட்ன்றது ப்ராப்பராக அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகலை. ஏன்னா தலைமையிலேருந்து நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்போம், உக்ரைனுக்கு வந்து ப்ராப்பரான அப்டேட்ன்றது கொடுக்கப்பட மாட்டேங்குது. அவங்களோட வீரர்களுக்கு வந்து கீழே சரியான அந்த கமெண்ட்ஸ் போய் சேராமல் இம்பாசிபிளான டாஸ்க் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களால் பண்ண முடியாது. எதிரில் நிற்கிறப்போ படை வீரர்கள், ரஷ்யாவோட படை வீரர்கள் அந்த மாதிரி அதிகமாக இருக்கப்போ சப்ளைஸ் எதுவுமே இல்லாமல் எங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டாஸ்க் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல, அதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை ரஷ்யா வந்து 3 நாளாக மல்டிபிள் ஆங்கிள் இருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி ரஷ்யாவும் பயன்படுத்துவாங்க, உக்ரைனும் அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு படை வந்து முன்னேறி வருதுன்னா அந்த படையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக, அவங்களோட அந்த முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக டிஃபென்சிவ் லைனில் இருக்க படைகள், அது உக்ரைனாக இருந்தாலும் சரி, இல்லை வேற யாராக இருந்தாலும் சரி, இவங்க திடீர்னு சர்ப்ரைஸ் இன்கர்ஷன்ஸை உள்ள பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த யுத்த காலன்றது ஒரு நேர்கோட்டில் நடக்காது. அதே மாதிரி வந்து இதுதான் வந்து பேட்டில் ஃப்ரண்ட், இதுக்கு அண்ணாண்ட எதிர் தரப்பு, இதுக்கு என்னாண்ட நம்ம தரப்பு, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்காது. அங்கே பார்த்தோன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க, இங்கே ஒரு பீரங்கி இருக்கும், அந்த இடத்துல ஒரு இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரேரான சைட் தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு உள்ள உக்ரைனாக இருந்தாலும் சரி, இல்லை ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல முன்னேறி வர வேகத்தை தடுக்கிறதுக்காக லேண்ட்மைன்ஸை செட் பண்ணுவாங்க. லேண்ட்மைன்ஸை செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வீரர்களை கொல்லணும்னு, அதாவது இவங்களோட உயிரப்பணையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுற கான்செப்டில் தான் நடக்கும். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இப்போ 2-3 நாள் அந்த கிராமமானது விழப்போகுதுன்னா அதை இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாளைக்கு இவங்களால கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த ரீகேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இவங்களுக்கு கிரியேட் ஆகும், பேக்கப் ஃபோர்ஸஸ் கரெக்டாக இருந்தாங்கன்னா. இதே மாதிரி உக்ரைனோட தலைமையிலேருந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுற கமாண்ட்ன்றது அட்லீஸ்ட் 3-4 கிலோமீட்டராவது ஓவர் நைட்டில் நீங்கள் பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகணும். நீங்கள் அந்த இடங்க பிடிக்கல, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி 3 கிலோமீட்டராவது உள்ளே பெனட்ரேட் போயிட்டு ரஷ்யாவோட ஸ்ட்ராங் ஹோல்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுன்ற கமாண்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டாஸ்க் தெரியுமா? இதை வந்து நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் பலமும் அதுக்கேற்ற மாதிரி ஆயுத பலமும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அங்கே செய்யலாம். ஆனால் இந்த ஒரு பிரிகேடை மட்டுமே நம்பி கடந்த ஒரு 60 நாட்களுக்கும் அதிகமாக போக்ரோவ்ஸ்க் பேட்டில் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. இதில் இவங்களுக்கான லாசஸ் மட்டும், இந்த சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் 450 நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாமே அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வந்திருக்கு. 450 பேர், 2500 எலைட்டான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து எப்படி நீங்க 2500 பேரையும் உள்ள கொண்டு போய் நிறுத்திட போறது கிடையாது. ரொட்டேஷன் பேசிஸ்ல அவங்கள வந்து பணிகளை மாத்தி தான் விடுவீங்க. பாதிக்கு பாதி கணக்கு எடுத்தோம், இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 80% அவங்க உள்ள அனுப்பி அதில் 450 பேர் இவங்க இறந்திருக்காங்கன்னா கூட இருக்கிறதே ஒரு சிவியர் ப்ளோ உக்ரைனுக்கு இதுதான். ஸோ இது முதல் காரணமா முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது இருக்கக்கூடியது உக்ரைன் சோல்ஜர்ஸோட அந்த மாரல் சப்போர்ட் தான். ஃபோர்ஸ்ட் மொபிலைசேஷன் வந்து நீங்க ரொம்ப ஈஸியாக நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உக்ரைனா இருந்தாலும் சரி, ரஷ்யா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்கள நம்ம கட்டாயப்படுத்தி உள்ள அனுப்பிட்டோம்னா அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதன் மூலமா நமக்கு வெற்றிகள் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கும், இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நம்ம இருப்போம். ஆனால் அதுதான் இப்போ உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த 1000 நபர்கள் இப்போ திடீர்னு காணாம போயிட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு என்ன ஆனாங்கன்றதே தெரியல. உக்ரைன் வந்து இப்போ அந்த பிரிகேடை வந்து டிஸ்மேண்டில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த 1000 நபர்களும் இந்த ஃப்ரண்ட்டே எங்களுக்கு வேணாம், எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சித்திரவதை அனுபவிச்சு சாகிறத விட, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இம்பாசிபிள் டாஸ்க்கை பண்ண சொல்லி எங்களை ப்ரெஷர் படுத்தி நாங்கள் சாகிறத விட ஒட்டுமொத்தமாக எங்களுக்கான முடிவை நாங்கள் தேடிக்கிறோன்னு இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸை விட்டு அவங்க ரொம்பவே விலகி போய் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மூணாவது இருக்கக்கூடிய காரணம் தான் அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ். நாட்டோவோட சோல்ஜர்ஸும் சரி, இல்லை உக்ரைனோட சோல்ஜர்ஸும் சரி, இப்போதைக்கு மிலிட்டரி அப்சர்வர்ஸ்ன்றவங்க உக்ரைனுக்குள்ளே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்பராக வேலை செய்கிறதாகவும், கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கு ஃப்ரண்ட் லைனில் அதே வகையான ஆயுதங்களை, இல்லை அதே மாதிரி அமைப்பு கொண்ட ஆயுதங்களை இவங்க பயன்படுத்துகிறப்போ அதில் மேஜரான சிக்கல் உக்ரைனோட வீரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆயுதங்கள் இந்த இடத்துல சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் அதனாலேயும் உக்ரைனுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. நாலாவதாக இருக்கக்கூடியது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். கடைசியாக இருக்கக்கூடியது இதில் உக்ரைன் வீரர்களோட தப்பு கிடையாது, ரஷ்யாவோட இன்க்ரீஸ்டு ரேட் ஆஃப் கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ஒட்டுமொத்த ஃப்ரண்ட் லைனையும், இந்த 1000 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த ஃப்ரண்ட் லைனில்
30 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் இப்படி முன்னேறி போகிறோம். எங்களோட ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வேகமாக அக்ரெசிவ் பிஹேவியரோட உள்ள போகிறாங்க. இப்படி போகிறப்போ எதிரில் நிற்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு அது சைக்காலஜிக்கலான ஒரு அஃபெக்டை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் நல்லா ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஒரு தரப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து வில் பவர் இருக்குது. ஆனால் வில் பவர் இருந்தும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சரியான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட ஓன் ட்ரூப்ஸ் கிட்ட இருந்தே சப்போர்ட் கிடைக்கலன்றப்போ அது சைக்காலஜிக்கலாக உங்களை அடிவாங்க வைக்கும். அதே மாதிரி பிரச்சனை இப்போ உக்ரைனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரிகேட் இப்போ போக்ரோஸ்க்கு விட்டு வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கிறது, இல்லை டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த அஃபென்சிவை ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஃபேவராக மாற்ற போகுது. நாட்டோவால் உருவாக்கப்பட்ட ஒரு எலைட் பிரிகேட் இந்த அளவுக்கு ஈஸியாக விழுந்துரும், இல்லை இந்த அளவுக்கு உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாகுன்றத யாரும் நினச்சி பார்க்கல. நம்ம தான் வந்து உக்ரைன் மேலே நிறைய கிரிட்டிசிசம் வச்சாலும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் யாருக்குன்னா டைம் கிடைச்சது, இல்லை யாருக்காச்சும் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இவங்களோட அந்த ட்ரைனிங்ஸை மட்டும் பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்பவே டஃபஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு யூனிட் இந்த அளவுக்கு ஈஸியாக உடையதுன்றப்போ கேட்கறது உண்மையிலே கஷ்டமா இருக்கு. ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேட் என்னன்னு தெரியல, இந்த யுத்தம் எப்படி நிற்க போகுதுன்றது தெரியல. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா அது உக்ரைனோட அடுத்த பல வருஷங்களை 20 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். அவங்களோட ராணுவ வீரர்களோட அந்த மாரலை மொத்தமாக உடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்